நம்ம எல்பி வந்து இன்றைக்கி நியூ அப்டேட் ஒன்று போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. அதில வந்து இந்த மாரி நெறைய போராட்டங்கள் இருந்தது தான் வந்து வாழ்க்கை அப்படின்ற மாரியும், அதில வந்து சில பேர் காப்பாத்துவாங்க. அவங்க கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாரியும் வந்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு கண்டிப்பா கிறிஸ்டோபருக்காக தான் இருக்கும். ஏன்னா, அவரு தான் அவங்கள சேஃபா வந்து அங்க போயிட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. அதனால கண்டிப்பா அவருக்காக தான் இந்த பதிவ வந்து அவங்க கண்டிப்பா போட்டிருப்பாங்க. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மனசு விட்டு பாராட்டுறதுன்றது ரொம்ப பேருக்கு வராது. அது நம்ம எல்பிக்கு நெறைய நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா யூனிக்கா அந்த லைன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா போட்டிருந்தாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி 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 இருக்குன்னா, நம்ம வந்து ரொம்ப வந்து ஒருத்தர வந்து எந்த அளவு வந்து யூனிக்கா வந்து அவங்களோட நேட்டிவிட்டி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பார்த்தா மெச்சூராவும் இருந்ததுன்னு சொல்லலாம். நல்ல மெச்சூரிட்டி அதிகமாவே இருக்கு. இந்த ஏஜ்ல அவங்களுக்கு நல்ல விஷயம் இது உண்மையிலேயே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நெறைய வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம சுவாமியோடது வந்து அப்டேட் ஆயிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா, இத நீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட பாருங்க. இது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா வந்து அர்த்தங்கள் என்னமோ ஒண்ணு தான். நல்லாயிருக்கும். சுவாமியோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா அப்டேட்லாம் நெறைய இருக்கு நம்மளுக்கு. நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே நாங்க அடுத்த வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் அனுப்புறேன். பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி பிரியா வந்து நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு பகிர்ந்துட்டே வராங்க டோட்டலா. அவங்க வந்து போன அந்த ட்ரிப்பை வந்து அவ்வளோ அழகா எல்லா ஃபோட்டோஸையும் நம்மளுக்கு வந்து குடுத்தாங்க. அது அவ்வளோ சூப்பராவா இருந்தது. அதே மாரி வந்து அவங்க யார் மனசுல அவங்க மனசுல என்ன யார பத்தி என்ன நெனைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களும் நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டே வராங்க. டோட்டலா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லார்கிட்டயுமே பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதனால நம்மள வந்து அவங்க வந்து ரொம்ப எந்த அளவு நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் வந்து பிரவீன் சாரும் நெறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த மாரி வெளியிட்டிருந்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ்லாம் நெறைய வந்தது. இங்க பாருங்க, இந்த சீன் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். நம்ம விஜயும், காவேரியும் வந்து அப்படியே வந்து விஜய் வந்து காவேரிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார் இல்லையா? அவங்க கோவிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம், அந்த மாரி சீன்ஸ்லாம் வந்து அவர் எப்படி எடுத்தாரு, ஷூட் பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து ஃபோட்டோஸ்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ சூப்பரா இருந்தது. இங்க பாருங்க, அது எல்லாமே வந்து நம்மளது மகாநதி செட்ல இருக்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நம்ம பழைய நினைவுகள வந்து பகிர்ந்துக்கிறோம்னா, பார்த்தீங்கன்னா மகாநதியோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு சீனும் நம்மளுக்கு அப்படியே அச்சுல பார்த்த மாரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவு வந்து மகாநதிய வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சீனும் விஜய் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்தது, காவேரி கிட்ட பேசுனது, பழகுனது, முதல்ல காவேரி விஜய் மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த லாஸ்ட் சீன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து விஜய் அண்ட் காவேரியோட எக்ஸ்பிரஷன் அது எல்லாமே வந்து அத்துப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு சூப்பரான ஒரு வந்து மகாநதியை நம்ம மிஸ் பண்ணுறோம் உண்மையிலேயே. ஒவ்வொரு நாளுமே மிஸ் பண்ணிட்டே இருக்கோன்னு சொல்லலாம். நானும் சரி, நீங்களும் சரி. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதில் எல்பியில் வந்து இருந்தது. நம்மளுக்கு அது எல்லாமே வந்து உங்களுக்காக நான் வந்து மறுபடியும் உங்களுக்காக வந்து போட்டுட்ருக்கேன். அடுத்த அப்டேட் வந்து நெறைய இருக்குது. அது எல்லாம் தொடர்ந்து பாருங்கள்.